நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த 2026 தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு ஊரே ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. ஆனா நான் இதை ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டா மட்டும் பார்க்கல. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய போர்க்களம் தான் கண்ணுல தெரியுது. இது சாதாரண ஓட்டு எண்ணிக்கை இல்ல. யாரும் கத்தல, யாரும் ரோட்ல நின்னு போராடல. ஆனா அமைதியா உள்ள போய் பட்டனை அமுக்கி மொத்த சிஸ்டத்தையும் புரட்டி போட்டுட்டாங்க. நீயே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பாரு, இந்த மாற்றம் எப்படி நடந்தது? இது ஏதோ ஒரு சினிமா ஸ்டாரோட மேஜிக்னு நீ நினைச்சா அதுதான் உன் முதல் தப்பு. நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் டிவிக்கே வேவ் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். மக்கள் டிஎம்கே மேல கோவப்பட்டதாலேயோ இல்ல ஏஐடிஎம்கேவை வேணாம்னு ஒதுக்குனதாலேயோ மட்டும் இது நடக்கல. மக்கள் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாற்றத்தை நீ புரிஞ்சுகிட்டா மட்டும்தான் உன்னால அடுத்த 5 வருஷத்துல வரப்போற மாற்றங்களை எதிர்கொள்ள முடியும். இந்த எலெக்ஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன தெரியுமா? பழைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு புதிய காலத்து யுத்தத்தை ஜெயிக்க முடியாது. இப்போ எலெக்ஷன் டேட்டாவுக்கு வருவோம். இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. டிஎம்கே கூட்டணிக்கு 31%, ஏஐஏடிஎம்கே கூட்டணிக்கு 28%. ஆனா புதுசா வந்த டிவிகேவுக்கு 34%. இதுல என்ன ஒரு ஷாக்னா, எந்த ஒரு பெரிய பிளாக்கும் மொத்தமா சரிஞ்சு போகல. எல்லாரும் அவங்க இடத்துல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா இந்த 34% எங்கிருந்து வந்துச்சு? டிவிகே வந்து டிஎம்கே ஓட்டை பிரிச்சிடுச்சு, இல்ல ஏஐஏடிஎம்கே ஓட்டை எடுத்துருச்சுன்னு நீ நினைச்சா அது ரொம்ப மேலோட்டமான பார்வை. உண்மை என்னன்னா, டிவிகே பண்ணது ஒரு பொசிஷனிங் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவங்க பழைய ஓட்டுகளை மட்டும் நம்பி வரல, அவங்க ஒரு மிகப்பெரிய நியூ வோட்டர்ஸ் கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல உண்மையா ஜெயிச்சது விஜய் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் தான். அது மட்டும் இல்ல, பல வருஷமா சிஸ்டம் மேல விரக்தியில இருந்த அந்த சைலண்ட் வோட்டர்ஸ் இப்போ வெளியே வந்திருக்காங்க. நீயும் கூட அதுல ஒருத்தனா இருக்கலாம். உன்னோட யோசனை என்னவா இருந்திருக்கும்? இந்த 2 பேரும் பழைய ஆளுங்க, இவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு, ஒரு புது சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இதுதான் அந்த முடிவு. இது கோபத்துல எடுத்த முடிவு இல்ல, இது ஒரு மாற்றத்துக்கான தேடல். மக்கள் இப்போ போர் அடிச்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் அப்கிரேட் தேவைப்பட்டுச்சு. இப்போ டிஎம்கே ஏன் அந்த மேஜிக் நம்பரை தொட முடியாம போச்சுன்னு யோசிச்சுப்பா. அவங்க கிட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, அனுபவம் இருந்துச்சு. ஆனா ஒன்னு மட்டும் மிஸ் ஆச்சு, அதுதான் ஃபியூச்சர் விஷன். 31% ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அடுத்த 10 வருஷம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட ஒரு இமோஷனல் பதில் இல்ல. அதே குடும்ப அரசியல், அதே பழைய பாட்டு. மக்கள் டிஎம்கேவை ரிஜெக்ட் பண்ணல, ஆனா அவங்க தேடின அந்த அப்கிரேட் அங்க இல்லைன்னு நினைச்சாங்க. ஓவர் கான்பிடன்ஸ் எப்பவுமே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை சரிய வைக்கும். இது ஒரு வாரியர் லெசன். நீ உன் பழைய வெற்றிகளை மட்டும் நம்பி இருந்தா காலம் உன்னை தூக்கி எறிஞ்சிடும். அடுத்து ஏஐஐடிஎம்கே நிலைமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங். அவங்க கிட்ட ஓட்டு வங்கி அப்படியே தான் இருக்கு, ஆனா பவர் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தெளிவான ஐடென்டிட்டி இல்ல. அவங்களோட மொத்த கேம்பெயினும் டிஎம்கே மோசம் அப்படிங்கறத சுத்தி தான் இருந்துச்சு. ஆனா மக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சரி, அவங்க மோசம், ஆனா நீங்க நல்லவங்களா? உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. பாலிடிக்ஸ்ல வெறும் ஆன்டி ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதாது, உனக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளம் வேணும். உன்னோட எதிரி மோசம்னு சொல்றதை விட நீ ஏன் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ சீமான் அவரோட என்டிகேல என்ன மிஸ் பண்ணாருன்னு பாப்போம். அங்க எமோஷன் இருந்துச்சு, பயங்கரமான பேச்சாட்டல் இருந்துச்சு. ஆனா அது ஏன் ஓட்டா மாறல? ஏன்னா அவரோட மெசேஜிங் ரொம்ப நேரோவா இருந்துச்சு. ரொம்ப அக்ரெசிவான டோன். ஒரு கட்டத்துக்கு மேல முதல் முறை வாக்காளர்களுக்கு ஈர்ப்ப தரல. நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தை மக்கள் மனசுல விதைச்சிட்டாங்க. நீ எவ்வளவு பெரிய வாரியரா இருந்தாலும், உன்னோட நோக்கம் பெருசா இருந்தாலும், அதை மக்களுக்கு புரிய வைக்கிற விதம் ரொம்ப முக்கியம். அக்ரஷன் மட்டும் போதாது, அங்கே ஒரு இம்பாக்ட் வேணும். கடைசியா இந்த டிவிக்கு எப்படி இந்த 34% பிடிச்சது? சினிமா ஒரு ஃபேக்டர் தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தங்களை ஒரு சிஸ்டம் அப்கிரேடா பொசிஷன் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க டிஎம்கேவுக்கு மட்டும் எதிரி இல்ல, இந்த பழைய சிஸ்டத்துக்கே ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். எந்த ஒரு ஹார்ட்கோர் ஐடியாலஜியையும் திணிக்காம ஒரு மிடில் பேத் எடுத்ததுனால நியூட்ரல் மக்கள் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணாங்க. இளைஞர்களோட அந்த எதிர்கால பயத்துக்கு இவங்க ஒரு நம்பிக்கையா தெரிஞ்சாங்க. மக்கள் எப்பவுமே ஹிஸ்டரியை விட ஹோப்புக்கு தான் அதிகமா ஓட்டு போடுவாங்க. இந்த 34% அப்படிங்கிறது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு புதிய மைண்ட் செட். இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர்ஸ், மிடில் கிளாஸ் மக்கள், சிஸ்டம் மேல கடுப்புல இருந்தவங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. இவங்க சொன்ன மெசேஜ் ரொம்ப சிம்பிள். இனஃப் இஸ் இனஃப், சேஞ்ச் வேணும். இப்போ 108 சீட் ஜெயிச்சாச்சு, ஆனா மெஜாரிட்டிக்கு இன்னும் தூரம் இருக்கு.
இங்கதான் ரியல் கேம் ஆரம்பிக்குது. யாரு சப்போர்ட் பண்ண போறாங்க, யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க. பாலிடிக்ஸ்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒரு வாரியரா நீ என்ன கத்துக்கணும் தெரியுமா? அந்த மாற்றத்துக்கு நீ ரெடியா இருக்கணும். ஒரு வாரியரா நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போர்க்களத்துல பாதி கிணறு தாண்டறது வெற்றியை தராது. இப்போ டிவிக்கே முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் அந்த மீதி இருக்கிற தூரத்தை எப்படி கடக்க போறாங்க அப்படிங்கிறது தான். இது வெறும் அரசியல் கணக்கு மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன். மக்கள் உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, ஆனா அரியணை இன்னும் எட்டாக்கனியா தான் இருக்கு. இப்போ விஜய் எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் அவரோட அடுத்த 25 வருஷ அரசியலை தீர்மானிக்க போகுது. இந்த நேரத்துல ஒரு கேள்வி எல்லாருடைய மனசுலயும் ஓடுது, யார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இதுல 3 முக்கியமான சினாரியோஸ் இருக்கு. முதல் சினாரியோ சிறிய கட்சிகளோட ஆதரவு. இப்போ காங்கிரஸ், பிஎம்கே, கம்யூனிஸ்டுகள் இல்லனா விசிகே, இவங்க யாராவது ஒரு முடிவு எடுத்தா அது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொடுக்கும். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனித்துவமான கொள்கை இருக்கு. அவங்கள ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு போறது ஒரு பெரிய கத்தி மேல நடக்கிற பயணம் மாதிரி. யார் இறங்கி வருவாங்க, யாரு விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. ரெண்டாவது சினாரியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங். ஏஐஏடிஎம்கே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறது. அதாவது ஆட்சியில் பங்கு இல்லாம, ஆனா ஒரு பெரிய எதிரியான டிஎம்கே உள்ள வராம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்கல் மூவ் இது. இது நடந்தா அரசியல்ல ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கும். இதனால் ஏஐஏடிஎம்கே தன்னோட வாக்கு வங்கியை சிதறாம பாத்துக்க முடியும். அதே சமயம் ஒரு புதிய மாற்றத்துக்கு வழிவிட்ட மாதிரியும் இருக்கும். ஆனா இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? இது ஒரு தற்காலிக தீர்வா இல்ல நிரந்தர மாற்றமா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் கிட்ட வரலாம். மூணாவது சினாரியோ யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு, டிஎம்கேவே சப்போர்ட் பண்ணுறது. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம், ஆனா அரசியல்ல எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. இதோட ப்ரோஸ் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய நிர்வாக அனுபவம் இருக்கிற கட்சி கூட இருக்கும்போது ஆட்சி ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஆனா இதோட கான் என்னன்னா, மக்கள் தேடின அந்த மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரிஜினாலிட்டி அடிபட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஒரு வாரியரா நீ கவனிக்க வேண்டியது, ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன்னோட அடையாளத்தை இழக்காம இருக்கிறது தான் முக்கியம். இப்போ நாம ஏன் இத பத்தி இவ்வளவு ஆழமா பேசுறோம்? ஏன்னா இது வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, இது உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாரியர் மைண்ட் செட் ப்ளூ பிரிண்ட். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் உனக்கு முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. இப்போ 4 தரப்பையும் ஒரு நியூட்ரல் கண்ணோட்டத்துல பாரு. டிஎம்கேவை பார்த்தா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர், ஆனா பழைய ஃபார்முலாவையே நம்புறாங்க. ஏஐஏடிஎம்கே ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ள கட்சி, ஆனா ஒரு சரியான திசையை தேடிட்டு இருக்காங்க. என்டிகே கிட்ட பயங்கரமான எனர்ஜி இருக்கு, ஆனா அது ஒரு மாஸ் இம்பாக்டா மாற இன்னும் டைம் எடுக்கும். டிவிக்கே ஒரு புதிய வேகம், ஆனா அவங்க தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. முக்கியமா இங்க நீ புரிஞ்சிக்க வேண்டியது, 64% அவங்களோட பாரம்பரிய ஐடியாலஜிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா 34% பேரு இனஃப் இஸ் இனஃப், எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா விஜய் கட்சியில எல்லாருமே முதல் முறை அரசியல்வாதிங்க. அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்க, அது எப்படி மீதி 64% ஐடியாலஜிக்கல் வோட்டர்ஸ் பாப்பாங்க? இப்போ நான் உன்கிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்க போறேன். நீ எந்த மைண்ட் செட்ல இருக்க? டிஎம்கே மாதிரி நம்ம கிட்ட அனுபவம் இருக்கு, இதுவே போதும்னு நினைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளா? ஏஐஏடிஎம்கே மாதிரி ஒரு மிகப்பெரிய பலம் இருந்தும் அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஆளா? என்டிகே மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய கனவுகள், ஆவேசம் இருந்தும் அதை எப்படி சக்சஸா மாத்தணும்னு தேடிட்டு இருக்கிற ஆளா? இல்ல டிவிகே மாதிரி ஒரு புது சவாலை கையில எடுத்து அதை எப்படி ஜெயிக்க போறோம்னு பிளான் பண்ற வாரியரா? உள்ளுக்குள்ள நேர்மையா யோசிச்சு பாரு. நீ எந்த இடத்துல இருக்கிறன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான காலம். டிவிகே தான் சொன்ன விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும், டிஎம்கே தங்களை மொத்தமா ரீஇன்வென்ட் பண்ணிக்கணும், ஏஐஏடிஎம்கே தன்னோட இருப்பை தக்க வச்சுக்க போராடணும். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. சுத்தி நடக்கிற மாற்றங்களை வேடிக்கை மட்டும் பார்க்க போறியா, இல்ல அந்த மாற்றத்தோட ஒரு பகுதியா நீ மாறப்போறியா? உலகம் வேகமா மாறிட்டு இருக்கு வாரியர், நீ அடாப்ட் ஆகலனா ஹிஸ்டரி ஆகிடுவ. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு வார்னிங் பெல். மாற்றம் வருது, அது ரொம்ப பெருசா வருது அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். மக்கள் இப்போ ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு குவாலிட்டி வேணும், அவங்களுக்கு ரிசல்ட் வேணும். அதே மாதிரி தான் உன் லைஃப்லயும் நீ மத்தவங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்கற அப்படிங்கறத பொறுத்து தான் உன்னோட சக்சஸ் அமையும். குவாலிட்டி இல்லாத எதையும் மக்கள் இனி ஏத்துக்க மாட்டாங்க. உன் திறமைய நீ எந்த அளவுக்கு மெருகேத்திக்கிற அப்படிங்கிறது தான் உன் வெற்றியை தீர்மானிக்க போகும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன்,
இது வெறும் எலெக்ஷன் ஸ்டோரி இல்ல, இது ஒரு வெற்றியோட சூத்திரம். அடாப்ட், இவால்வ் அண்ட் ஓவர்கம். இத பண்ணலனா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் காலம் உன்னை தூக்கி எறிஞ்சிடும். இந்த 2026 தேர்தல் நமக்கு கத்துக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் இதுதான். இப்போ கமெண்ட்ல சொல்லு, யாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்? அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எப்படி மாறும்னு நீ நினைக்கிற? உன்னோட கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நினைவுல வை வாரியர், இது ஒரு சாதாரண ஓட்டம் இல்ல, இது ஒரு மாரத்தான். இங்க வேகமா ஓடுறவன் ஜெயிக்க மாட்டான், கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். உன்னோட பாதைய நீயே உருவாக்கு, மத்தவங்களோட நிழல்ல வாழாது. இந்த எலெக்ஷன்ல நடந்த அந்த சைலண்ட் ரெவல்யூஷன் உன் வாழ்க்கையிலும் நடக்கணும்னா நீ இப்போவே மாற ஆரம்பிக்கணும். முடிவுகள் வெளியே வந்துடுச்சு, இனி செயல்ல இறங்க வேண்டியதுதான் நம்ம வேலை. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபோகஸ்ட். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தோட உன்னை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீ ஒரு வாரியர் அப்படிங்கறத மறக்காத.